என்னோட பெயர் KS மோகன்குமார். 2021 அந்தியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அஇஅதிமுக வேட்பாளர் KS சண்முக அவர்களுடைய மகன். நான் என்னோட இது சொல்லிடுறேங்க. அனைவருக்கும் வணக்கம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளராக மறைந்த எனது தந்தை திரு KS சண்முகவேல் அவர்கள் போட்டியிட்டு 1275 என்ற குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். எனது தந்தை KS சண்முகவேல் அவர்களை பொறுத்தவரையில் 1989ஆம் ஆண்டு கழகத்தில் இணைந்து சிறப்பாக செயல்பட்டதன் அடிப்படையில் பல்வேறு கழக பொறுப்புகளிலும் மக்கள் பணிகளில் 2001 முதல் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக ஒன்றிய கவுன்சிலராகவும் ஒன்றிய வைஸ் சேர்மனாகவும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராகவும் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராகவும் சிறப்பாக செயல்பட்டார். குறிப்பாக 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் EMR ராஜா அவர்கள் அஇஅதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது எனது தந்தை TN பாளையம் ஒன்றியத்தின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் சுமார் 4000 வாக்குகள் கூடுதலாக பெற்று மொத்தம் 5000 வாக்குகளில் திரு EMR ராஜா அவர்கள் வெற்றி பெற்றார். EMR ராஜா அவர்கள் வெற்றி பெற்றதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது எனது தந்தை என்பது அந்தியூரை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரிந்த உண்மை. KS சண்முகவேல் மோகன்குமார் இவ்வாறு சிறப்பாக செயல்பட்டதன் அடிப்படையில் எனது தந்தை திரு KS சண்முகவேல் அவர்களுக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட தலைமை வாய்ப்பு கொடுத்தது. 2021 தேர்தல் பணியில் ஈடுபட்ட போது பல கழக நிர்வாகிகள் அர்ப்பணிப்போடும் தியாக உணர்வோடும் சிறப்பாக செயல்பட்டனர். இருப்பினும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு EMR ராஜா அவர்கள் பல்வேறு நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு கழக வேட்பாளர் தோற்கடிக்கப்பட வேண்டும், இரட்டையரை தோற்றால்தான் தனக்கு மீண்டும் மரியாதை கிடைக்கும், பல நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு வற்புறுத்தினார். அதை பல விசுவாசமிக்க நிர்வாகிகள் திரு EMR ராஜா அவர்கள் பேசியதை பதிவு செய்து தலைமைக்கு அனுப்பினர். இருப்பினும் ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் EMR ராஜா அவர்கள் பேசியபடி அவருடன் இணைந்து அவரோட துரோக செயல்களில் ஈடுபட்டனர். ஆகவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EMR ராஜா அவர்கள் துரோக செயல்களில் ஈடுபட்ட துரோக செயல்களே அந்தியூர் தொகுதியின் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இது அந்தியூர் தொகுதியினுடைய பெரும்பான்மையான கழக நிர்வாகிகளுக்கு தெரிந்த உண்மை. இந்த நிலையில் கடந்த ஆண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரோகம் செய்து கழகத்தை தோற்கடித்த தோல்வியடை செய்த இரட்டைகளுக்கு எதிராக செயல்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு EMR ராஜா அவர்களுக்கு மாநில பதவி வழங்கினார்கள். அது அந்தியூர் தொகுதியினுடைய பெரும்பான்மையான நிர்வாகிகளுக்கு வருத்தத்தையும் வேதனையும் அளித்தது. அதே போல முக்கிய காரணம் சொல்ல வேண்டும் என்றால் அம்மாப்பேட்டை ஒன்றியம் 5 ஊராட்சி அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் 5 ஊராட்சிகள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இருந்தவர் திரு சரவணபவா அவர்கள். அப்பொழுது அவர் அம்மாப்பேட்டை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக சேர்மனாகவும் இருந்து வந்தார். எனது தந்தை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த ஒன்றியத்தில் தேர்தல் பணிகள் ஆதரவாக ஈடுபட்டிருந்த பொழுது வாக்குப்பதிவுக்கு 10 நாட்களே இருந்த நிலையில் திரு சரவணபவா அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அதற்கு பின்பு அந்த ஒன்றியத்தில் தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டது. அவரை சார்ந்திருந்த பெரும்பான்மையான நிர்வாகிகள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தனர். ஆகையால் அந்த ஒன்றியத்தில் மட்டும் 3800 வாக்குகள் குறைவாக பெற்றது.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒன்றியத்தில் மட்டும் 3800 வாக்குகள் குறைவாக பெற்றது. நமக்கு தோல்வியுற்ற வாக்கு 1275 வாக்குகள் தான் அந்தியூர் தொகுதி அதிமுக தோல்வியடைந்தது. அந்த ஒன்றியத்தில் மட்டும் 3800 வாக்குகள் அதிமுக குறைவாக பெற்றது என்பது முக்கிய காரணமாக இருந்தது. இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு EMR ராஜா அவர்கள் கழகத்திற்கு எதிராகவும் தலைமைக்கு எதிராகவும் பேசிய பல ஆடியோ ஆதாரங்கள் அந்தியூர் தொகுதியில் உள்ள பல முக்கிய நிர்வாகிகளிடம் இன்றளவும் இருக்கிறது. அதை அவர்கள் வெளியிடுவார்கள். தற்போது அதில் ஒரு ஆடியோவை ஆடியோ பதிவு பல ஆடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் ஒரு ஆடியோ ஆதாரத்தை இன்று அவர் கட்சிக்கு துரோகம் செய்ய வேண்டும், இரட்டைகளை தோற்கடிக்க வேண்டும், அந்தியூர் வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்ற ரீதியில் பர்கூருடைய முன்னாள் கவுன்சிலர் பர்கூருடைய தேர்தல் பொறுப்பாளராக அந்தியூர் பர்கூர் ஊராட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த திரு ராயன் அவர்களிடம் அவர்கள் துரோகம் செய்து வற்புறுத்திய ஆடியோ ஆதாரத்தை அவர் என்ன பேசினார், என்ன செய்ய சொன்னார் மற்றும் பதிவை நான் வெளியிடுவதை விட அந்த பொறுப்பாளராக இருந்த ஒன்றிய கவுன்சில் திரு ராயன் அவர்களை வெளியிடுவது சிறப்பாக இருக்கும். இருங்க, அந்தியூர் நிலைமை என்ன நடந்தது கட்சியில அப்படிங்கிற அடிப்படையில் என் மகனா நான் இந்த தகவலை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதை கொடுக்கறேன். அதை ஆடியோ முதல் வாங்கிக்கங்க. என்ன ஆடியோ முதல்ல வாங்கிக்கல அண்ணா இருங்க. இல்லடா டிவியில நேத்து முன்னாடி இது ஒரு விவாத பொருளாக இருந்தது. எனக்கு அந்த டிவியோட இதோட இருக்குது. அதன் அடிப்படையில் உண்மை குற்றவாளிகள் மறைக்கப்பட்டு துரோகம் செய்தவர்கள் காப்பாற்றப்படும் பொழுது ஒரு மகனாக உண்மை குற்றவாளியை துரோகத்தை செய்தவர்களை வெளிக்கொண்டு வருவது என்னோட கடமை என்ற நோக்கத்தில் இன்று வெளியிடுகிறேன். அந்த ஆடியோ பதிவு அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டு அந்த ஆடியோ பதிவு இருங்கண்ணா இங்கே இருக்கிறேங்கண்ணா இங்கே இருக்கிறேங்க ஆடியோ பதிவு வாங்கிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பர்கூர் ஊராட்சியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினராக 10 ஆண்டு காலம் செயலாற்றியிருக்கிறேன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் ஊராட்சி ஒரு 15,000 வாக்குகள் கொண்ட ஒரு பகுதி. அப்பகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற வேட்பாளராக நியமிக்கப்பட்ட திரு சண்முகவேல் அண்ணார் அவர்கள் என்னை அங்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தார். நான் அங்கு தேர்தல் பொறுப்பாளராக களத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் என்னை வரவழைத்து கழகத்திற்கு எதிரான சில கருத்துக்களை சொன்னார். நான் அது உள்வாங்கிக் கொண்டு கழக பணியாற்ற சென்று விட்டேன். மீண்டும் என்னிடம் தொடர்பு கொண்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டு செயல்பட வேண்டும், அப்பொழுதுதான் கழகத்திற்கு எனக்கு ஒரு நற்பெயர் வரும் என்று என்னை வற்புறுத்தினார். வற்புறுத்திய பொழுது எனக்கு என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கழகத்திற்கு விசுவாசமாக இருந்து கழக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் என்னிடம் போனில் தொடர்பு கொண்ட ஆடியோ இருக்கிறது, நீங்களே பார்க்கலாம். அது மட்டுமின்றி அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர் KCK அவர்கள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கோ பர்கூருக்கோ வந்து கழக பணி ஆற்றவில்லை.
சரி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. போன் பேசுறதுனால இருக்காது, நேரில் போன பேசிட்டு வந்து போன் பேசுறது அப்படி இப்படிங்கிற போன் பேசுறீங்க. இல்ல அதான் மறக்காதான் நீங்களோட கிடைக்குன்னு சொல்லியிருந்தாரு சொல்லி எல்லாம் சொல்லி பண்ணிக்கப்பான்னு சொல்லி சந்தோஷமா போயிடும். நானும் எல்லாம் வந்து ரொம்ப கூட கூட அது தமிழ் பண்ணிட்டு யாரும் விட பண்ணிட்டு அது தமிழ் நேரம் போயிட்டு பண்ணிட்டு சரி அங்க கொடுத்து உடம்பு வேட்டு வச்சுருந்தப்ப நான் சொல்றேன் அதுக்கு கொடுக்கலாம். சரி சரி பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் போட்டு விட்டுறோம். சரி சரி இதோட காப்பி பிரஸ் கொடுத்துருவாங்க.